ஹலோ ஹாப்பி பர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறங்கள் 3 மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதர்வா, சரத்குமார், ஸோ இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. டேரக்டர் கார்த்திக் நரேன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ கார்த்திக் நரேன் படங்கனாலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஏன்னா அவரோட ஜேர்னர் எல்லாமே ஒரு மாதிரி அந்த த்ரில்லர் ஜேர்னர் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். மெயினாக அந்த துருவங்கள் 16 எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான அவரோட படம். அதனால சரி இந்த படமே எப்படி இருக்கும் லைக் வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது எனக்கு. ஏன்னா அவர் டேரக்டர்ன்றதுனால இந்த படத்தில் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. மெயினாக அந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட கதை வந்து ஒரு 2 லேயரில் போகுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா 2 கதையாக போகுது, அது கடைசியில் ஒன்றா கோர்வையாகுது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அதர்வா அவர் வந்து ஒரு டேரக்டர் ஆகணும்னு சான்ஸ் தேடிட்டு இருக்காரு. நிறைய ஷார்ட் ஃபிலிம், பைலட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அவரே சொந்த முயற்சியில் டேரக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்காரு. அவங்க அப்பாவா வந்து சரத்குமார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்காரு. அதேமாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மு அபிராமி அவங்க வந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்டாக இருக்காங்க. அவங்க அப்பா ரகுமான் அவர் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்காரு. ஸோ அந்த அம்மு அபிராமியா ஸோ அவங்க ஸ்கூல் பையனே ஒரு பையன் வந்து ஸோ வந்து லவ் பண்ணி சுற்றிட்டு இருக்கான். பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நாள் மிஸ் ஆகிறாங்க, காணாமல் போகிறாங்க. ஸோ அது ஒரு ட்ராக் போகுது. அவங்க காணாமல் போகிறது, எப்படி காணாமல் போகிறாங்க, எதனால் காணாமல் போகிறாங்க அப்படின்றது. ஸோ இன்னொரு பக்கம் இந்த அதர்வா வந்து அவர் வந்து டேரக்டர் ஆகிறாரா இல்லையா, மெயினாக அவரோட ஸ்கிரிப்ட் திருடப்படுது. ஸோ இப்படி ஒரு கதை போகுது. ஃபைனலாக அந்த படத்தில் என்ன ஆச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஒரு கதை. ரொம்ப வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஒன்லைனர் தான் அது. நான் பெருசாக எதிர்பார்த்தேன். ஸோ கார்த்திக் நரேன் கிட்ட இருந்து ஒரு சிம்பிளான ஒரு கதை தான் அது. சரி இது வந்து ரொம்ப எங்கேஜிங்காக கொண்டு போயிருப்பாரு அப்படின்னு தான் இந்த படம் நான் பார்த்தேன். மெயினாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதர்வா அவரோட ஆக்டிங் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ரொம்ப நல்லா நீட்டாக நடிச்சிருந்தார். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டராகவும் சரி, அவரோட எமோஷன்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு வரக்கூடிய ஒரு டேரக்டரான ஒரு கேரக்டர் தான் வருது. ஒரு ஒரு பட்டிங் டேரக்டருக்கான ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார் அவரோட கேரக்டர். ப்ளஸ் வந்து ரொம்ப அந்த ஒரு ட்ரக் அடிக்டான ஒரு கேரக்டர் தான். அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. மெயினாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இதெல்லாம் அவருக்கான அந்த ஒரு இல்யூஷன் வர விஷயங்கள், அந்த இடங்கள்லாம் அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா நீட்டாக இருந்தது. அதே மாதிரி ஸோ இந்த படத்தில் ஒரு இன்ஸ்பெக்டராக வந்து சரத்குமார் ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு கம்பீரமான ஒரு ரோல், ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாரு. அவருக்கு அந்த ஒரு போலீஸ் கேரக்டர் கொடுத்தாலும் ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணுவார். ஸோ இந்த ஏஜில் ஒரு 70-72 வயசு இருக்கும் அவருக்கு. ஸோ இப்போ வந்து ரொம்ப அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ரோல் தான் வருது. ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார். அது மாதிரி ரகுமான் அவர் வந்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா ரோல் ப்ளஸ் ஒரு டீச்சர் ரோல் வருது. அது வந்து ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாரு. அவர் வந்து ஒரு மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அந்த படத்தில். அந்த கேரக்டர் எடுத்து நடிச்சதுக்கே வந்து ஒரு பாராட்டலாம். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர், ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆஃப் ஒரு கேரக்டர் மாதிரி தான் இருக்கும். பட் ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார் ரகுமான் அவரோட கேரக்டர். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னி ஜெயந்த் அவர் இதில் வந்து ஒரு டீ கடை வச்சிருக்க ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு சப்போர்ட்டிங் ஒரு குணச்சித்திர கதாபாத்திரம் தான். அது ரொம்ப நல்லா நீட்டாக அவர் பண்ணியிருந்தார். வந்து அம்மு அபிராமி அவங்க இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரோல் தான் இந்த கதையில். அது வந்து ரொம்ப நல்லா நீட்டாக அவங்க பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இவர் வந்து ஜான் விஜய் அவர் இதில் வந்து ஒரு டேரக்டராக ரோல் பண்ணியிருக்காரு. படத்துக்குள்ளே ஒரு டேரக்டராக இந்த வந்து இது அந்த கதையை திருற ஒரு டேரக்டராக தான் அவரோட ரோல் ரொம்ப நல்லா நீட்டாக இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சந்தான பாரதி மெயினாக அவரோட கேரக்டரும் இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. லைக் ஆனால் இதில் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிஷியன் ரோல் தான், சின்ன 2-3 ரோல் தான் வருது. ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆஃப் ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணிருந்தார். அது மாதிரி துஷ்யந்த் ஜெயபிரகாஷ் இவர் வந்து ஆக்டர் ஜெயபிரகாஷோட பையன். ஸோ இவரும் அந்த படத்தில் ஒரு செகண்ட் ஹீரோ ரோல் தான், ஒரு ஸ்கூல் பையன் ரோல் தான். பட் ஆனால் ரொம்ப நல்லா நீட்டாக அவரும் பண்ணியிருந்தார் அவரோட ஆக்டிங். அது மாதிரி வந்து மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ஜேக்ஸ் விஜயோட மியூசிக், படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. பட் சாங்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. பட் அதே மாதிரி டிஜோ டோனியோட சினிமாட்டோகிராஃபியும் படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். ஏன்னா படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டார்க் தீமில் தான் போகுது. படம் வந்து ஒரு 90% வந்து அது ஒரு நைட்டில் நடக்கிற கதை தான். ஒரு நாள் மொத்தம் ஒரு நாள் அந்த ஒரு பகல் நைட்டில் நடக்கக்கூடிய ஒரு கதை. ரொம்ப நல்லா நீட்டாக சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தார். நிறைய சின்ன சின்ன இடங்களில் தான் லொக்கேஷன்ஸ், ரொம்ப நல்லா கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. அதே மாதிரி ஸ்ரீஜத் சாரோட எடிட்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. மெயினாக கட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு புரியாத மாதிரி இருந்தது. ஏன்னா கார்த்திக் நரேன் அப்படியே ஒரு மாதிரி நான் லீனியரில் கொண்டு போகிற படம். பட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு சின்னதாக கொண்டு போய் ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குது. பட் ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி ரொம்ப நல்லா நீட்டாக ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள வந்து கிறிஸ்பாக கட் பண்ணியிருந்தாரு. டேரக்டர் கார்த்திக் நரேன் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா துருவங்கள் 16 அப்புறம் எதுவும் ஒரு பெரிய ஹிட்டான படங்கள் இல்லை. அவர் அதுக்கப்புறம் எடுத்த 2-3 படங்களும் பெருசாக அந்த அளவுக்கு எதுவும் போகலை. ரொம்ப வந்து ஒரு பிலாவரேஜ் தான் போச்சு. அதே மாதிரி தான் இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஏன்னா ஒரு கார்த்திக் நரேன் அப்படின்ற அந்த ஒரு பிராண்ட், அந்த ஒரு பேருக்காக தான் இந்த படமே நான் பார்க்க போனேன். பட் ஆனால் ஒரு பழைய அவுடேட்டான ஒரு கதை தான் அது. படத்தோட பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், ஒரு 3-4 ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா வந்து ஒரு 2 பேரோட கதை 2 லேயரில் போகுது. பட் ஆனால் 2ம் ஒரு நேர்கோட்டில் தான் போகுது. அங்கே வர 2 கேரக்டர்ஸ்க்கான ட்விஸ்ட் ப்ளஸ் அந்த ஒரு எமோஷனலான விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அது எனக்கு பாசிட்டிவாக நான் பார்த்தேன். பட் நெகட்டிவாக பார்த்தது மெயினாக ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபுமே சரி, செகண்ட் ஹாஃபுமே சரி பெருசாக செல்ஃப் எடுக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பெரிய கதைக்குள்ளே போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்தது. அடுத்து நான் செகண்ட் ஹாஃப்ல என்னடா அது அந்த ட்விஸ்ட்ல கூட இவ்வளோ சப்பையாகி போச்சு அப்படின்ற மாதிரி தான். ரொம்ப ஒரு பழைய அவுடேட்டடான ஒரு கமர்ஷியல் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட அந்த ரைட்டிங் வந்து அவ்வளோ ரொம்ப ஒரு ஒஸ்ட்டாக இருந்ததே நான் சொல்லுவேன். நான் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜாக போயிடுச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து பெருசாக கனெக்ட் ஆகும் இல்லை, பெருசாக ஒரு பேலன்ஸாகவும் இல்லை படம். ரொம்ப வந்து ஆவரேஜாக இருந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவர் ரொம்ப ஒரு ஃபார்ம் அவுட்ல இருக்கார் கார்த்திக் நரேன் டேரக்டர். பட் ஆனால் ரொம்ப ஒரு யங்ஸ்டர்
அப்போ அந்த துருவங்கள் பயனர்லாம் பார்த்துட்டு அவர் ரொம்ப ஃபயர் அவுட்டாக அதுதான் ஒரு காலத்தில் ஃபேஸ்புக்கில். அப்படி இருக்கும்போது இப்போ அவர் இந்த மாதிரியான ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அதுவும் ஒரு நல்ல ஸ்டார் காஸ்டிங் வச்சுக்கிட்டு ஸோ இந்த கதை இன்னும் கூட அவர் நல்லா பெட்டராக பண்ணியிருக்கலாம். பட் அதை வந்து சொதப்பிட்டார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மெயினாக அந்த ரைட்டிங்கில் அந்த படம் மொத்தமாக போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவு ஆவரேஜாக இருந்து செகண்ட் ஹாஃப் டோட்டலாக சொதப்பி மொத்தமாக ஒரு மாதிரி போனது அந்த படத்துக்கு ஒரு பெரிய கொலாப்ஸ் ஆகி போச்சு. ரொம்ப வந்து அந்த ஒரு ட்ரைலர்லாம் பார்த்துட்டு சரி படம் நல்லா இருக்கும், ஒரு த்ரில்லராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக தான் கொடுத்தது. எனக்கு ரொம்ப ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இந்த படம் இருந்தது. பட் ஆனால் இந்த படம் வந்து ரொம்ப ஒரு பிலோ ஆச்சு தான் அந்த படம். நீங்கள் தியேட்டர்ல போய் பார்த்தீங்கன்னா கூட உங்களோட பொறுமை நிறைய இடங்களில் சோதிக்கும் அந்த படம். லைக் இது வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக நம்ம பெரிய சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் தெரியல. அதான் படம் ரொம்ப ஒரு பிலாவரேஜான ஒரு படம். பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஏன்னா கார்த்திக் நாராயணுக்காக, பட் ஆனால் ரொம்ப சொதப்பிட்டாரு. ரொம்ப ஒரு பிலாவரேஜாக போயிடுச்சு இந்த படம். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்கில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா கூட ஓரளவு ஆவரேஜ் படமாக போயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பட்டுது. பட் இப்போ வந்து ரொம்ப ஒரு பிலாவரேஜ் படமாக போயிடுச்சு. ஸோ இந்த படத்துக்கு நான் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 5 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு பிலாவரேஜான ஒரு ஒன் டைம் வாட்ச். ரொம்ப ரொம்ப போர் அடிச்சுன்னா தேட்டரில் ஒரு ஒன் டைம் பார்க்கலாம், இல்லைனா ஓடிடியில் ஒன்று கூட நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.